வணக்கம். நான் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து வந்திருக்கேங்க. நாங்க வில்லேஜ் மில்க் கம்பத்துல காந்தி சிலையில நாங்க வச்சிருக்கோம். இந்த வில்லேஜ் மில்க் எடுக்கணும், இப்படி ஒரு பிரான்ச் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. இத ஒரு டைம் நானும் என்னுடைய மேனேஜர், பேங்க் மேனேஜர், அவர் ஐயர் கும்பகோணத்துக்காரர். அவர் சொன்னாரு, "சார், ஏதாவது ஒரு பிரான்சைஸ் எடுக்கணும், நல்லத குவாலிட்டியானதை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் சென்னையில அடிக்கடி போய் சாப்பிடுறது வில்லேஜ் மில்க்ல போய் சாப்பிடுறேங்க. நான் என்னைக்கு சாப்பிட்டனோ அதே மாதிரி குவாலிட்டி கரெக்டா இருக்கு, அதை மட்டும் எடுங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்ம தம்பிக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். எப்படிங்க, வில்லேஜ் மில்க்னு ஒண்ணு இருக்குப்பா, யூடியூப்ல மேனேஜர் சொன்னாரு, அதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, எப்ப நான் ஒரு மாசமா இதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கலாம்னு. நீங்களும் கரெக்டா சொல்றீங்க, நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்த பிறகு நாங்க ஃபர்ஸ்ட் வில்லேஜ் மில்க பார்த்தோம், ஆபீஸ்ல பார்த்தோம். எங்களுக்கு சென்னையில 2-3 கடையில இவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சென்னையில 2-3 கடையில சாப்பிட்டு பார்த்தோம். இது கரெக்டான ப்ராடக்டா, கரெக்டா எல்லா பிரான்ச்சஸ்லயும் குவாலிட்டியும் சுவையும் கரெக்டா இருக்கான்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததே அவங்க பிரான்ச்சைஸுக்கு நாங்க வந்தோம், எடுத்தோம். இப்ப பிரான்ச்சைஸ் போட்டு நாங்க ஒரு மாசத்தை தொட போறோம். கம்பத்துல எந்த பிரான்ச்சஸுமே கிடையாது, இப்படி ஒரு விஷயங்களே கிடையாது. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது விளம்பரமே பண்ணல. தானா ஒரு நாளைக்கு 300 பேர் சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் போர்டு நாங்க வெளியில வச்சிருக்கும் போது அந்த கிளாஸ் இருக்கு பாருங்க, அந்த கிளாஸ பார்த்துட்டு எல்லாருமே வர்றாங்க. ஒரு 10 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டுல இருக்க காலேஜ் பிள்ளைங்க ஃபுல்லாவே கடையில எல்லாமே சாப்பிடுறாங்க, திருப்தியா இருக்குன்றா. இதே விஷயம் ஒரு சின்ன பையன், இவங்க அப்பா முத நாள் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு, வில்லேஜ் மில்க் ரோஸ் மில்க கொடுக்குறாரு. 2 நாள் மறுநாள் நம்ம கிட்ட வரும்பொழுது ஸ்டாக் தீர்ந்த உடனே அந்த சின்ன பையனுக்கு வீட்டுல போய் வேற ஒரு கடையில இருந்து ரோஸ் மில்க் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு. குடிச்ச ஒரே வாயில, எப்பா இது அந்த ரோஸ் நேத்து வாங்கி கொடுத்த ரோஸ் மில்க் கிடையாதுப்பா, நீ வேற கடையில வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா தொடர்ந்து நம்ம கடையிலேயே வாங்கி கொண்டு போய் டெய்லி கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப அதனால வர்ற ஆளுகளை எல்லாமே ரெண்டாவது என்னன்னா, சென்னையில சாப்பிட்டவங்க அங்க கம்பத்துல சாப்பிடும் போது அதே டேஸ்ட் இங்க கொடுக்குறீங்க, இப்படியே பண்ணுங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது என்னன்னா, நேத்து ஒரு பாட்டி சொன்னாங்க, பாதாம் பால் சேர்த்து கொடுங்க, நீங்க இதே சுவையில பாதாம் பால் பண்ணா ரொம்ப டாப்பா இருக்கும், அது உங்க பிரான்சைஸ்ல சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கையை கொண்டு நாங்க பிரான்சைஸ்ல வச்சிருக்கோம். இந்த பாதாம் பாலும் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றத ஐடியா நாங்க பிரான்சைஸா இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். மேலும் இன்னும் ப்ராடக்ட் நிறைய கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல குவாலிட்டியான பிரான்ச்சஸா இருக்கிறதுனால நாங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ள எடுக்கலாம்னு சொல்லி பேசியிருக்கோம். வேற 2வது பிரான்ச்சா தேனி செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வர 9ஆம் தேதி நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் மென்மேலும் தேனி மாவட்டம் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பிரான்ச்சஸ் வளரணும்னு எங்களுடைய ஆசைங்க. நன்றி, வணக்கம்.